வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 3 எரிமலை அத்தியாயம் 17 யமுனை தடுத்தது. சீதாவை ஏற்றிக்கொண்ட மோட்டார் புதுடெல்லியிலிருந்து ஷாஜஹான்புரத்தை நோக்கி அதிவிரைவாக சென்றது. வெள்ளி வீதி வழியாக போய் ஜும்மா மசூதியை தாண்டி செங்கோட்டையை வலப்புறத்தில் விட்டு ரயில்வே தண்டவாளத்தை கடந்து அப்பால் சென்று யமுனை பாலத்தை நெருங்கிற்று. முதலில் சிறிது நேரம் சீதா திக்பிரமை கொண்டிருந்தாள். பின்னர் சூர்யாவின் எச்சரிக்கை நினைவு வந்தது. தன்னை பின்தொடர்ந்து சூர்யா வருகிறான் என்ற எண்ணத்தினால் சற்று தைரியமாயிருந்தாள். எப்படியும் சூர்யாவின் கார் இந்த காரை பிடித்துவிடும் என்று நம்பியிருந்தாள். ஆனால் யமுனை பாலத்தை கார் நெருங்கியதும் அவளுடைய மனத்தில் திக்கென்றது. அதுவும் மிகவும் குறுகலான பாலம். வண்டிகள் ஒரு வரிசைதான் அதில் போகலாம். 2 பக்கத்தில் இருந்தும் வரும் வண்டிகள் ஒரே சமயத்தில் அந்த பாலத்தில் போக முடியாது. பாலத்தின் 2 முனைகளிலும் போலீஸ்காரர்கள் நிற்பார்கள். ஒரு பக்கத்து கார்களை விடும்போது மற்றொரு முனையில் உள்ள போலீஸ்காரர்கள் அங்கு வரும் கார்களையெல்லாம் தடுத்து நிறுத்தி வைப்பார்கள். பிறகு அந்த முனையிலிருந்து கார்களை விடும்போது இந்த முனையிலிருந்து வரும் வண்டிகளை நிறுத்தி வைப்பார்கள். இது சீதாவுக்கு நினைவு வந்தது. தான் ஏறியுள்ள வண்டியை பாலத்தில் போகவிட்டுவிட்டு பின்னால் வருகிற சூர்யாவின் காரை நிறுத்திவிட்டால் என்ன செய்கிறது என்று துணுக்கமடைந்தாள். சூர்யாவின் வண்டியோ பின்னால் 2 பர்லாங்கு தூரத்தில் வந்து கொண்டிருந்தது. சீதா பயந்த வண்ணமே ஆயிற்று. அவள் ஏறி இருந்த வண்டி பாலத்தில் சென்றதும் பின்னால் வருகிற வண்டிகள் நிற்க வேண்டும் என்று போலீஸ்காரன் கையை காட்டிவிட்டான். சீதாவின் வண்டி பாலத்தை கடந்த உடனே அந்த முனையில் காத்திருந்த வண்டிகள் பாலத்தில் விடப்படுவதை சீதா கவனித்தாள். உடனே ஒரு பெரும் பீதி சீதாவை பற்றி கொண்டது. அவளுடைய வயிற்றிலிருந்து குடல் மேலே கிளம்பி மார்பை அடைத்தது போலவும் மார்பிலிருந்து நெஞ்சு கிளம்பி தொண்டையை அடைத்தது போலவும் இருந்தது. தலைக்குள்ளே வெடிகுண்டு வெடித்து நாலாபுறமும் சிதறிச் சென்றது போல தோன்றியது. தன்னை அறியாத ஆக்ரோஷத்துடன் வீல் என்று ஒரு தீர்க்கமான கூச்சல் போட்டுக்கொண்டு சீதா ஓடுகிற காரில் இருந்து குதிக்க முயன்றாள். பக்கத்தில் இருந்த மனிதன் அவளுடைய முகத்தை பார்த்து ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். உடனே சீதாவின் கூச்சல் நின்றது. காரில் இருந்து குதிக்கும் முயற்சியும் நின்றது. வண்டிக்குள் நிசப்தம் குடிக்கொண்டது. எதிர்ப்புறமாக போய்க் கொண்டிருந்த வண்டிகளில் இருந்து சிலர் இந்த வண்டியிலிருந்து ஏதோ கூச்சல் வந்ததை கவனித்து காரை உற்று பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க முடியாதபடி சீதாவை ஏற்றிக்கொண்டிருந்த மோட்டார் வண்டி அதிவேகமாக சென்றது. அந்த முரட்டு மனிதன் முகத்தில் கொடுத்த அறை சீதாவுக்கு தன் சுயபுத்தியை திருப்பிக் கொடுத்தது. ஒரு நொடியில் அவள் மனம் அமைதி அடைந்தது. தன்னுடைய நிலைமையை பற்றி சீதா நிதானமாக யோசிக்கத் தொடங்கினாள். சாயங்காலம் சூர்யா தனக்கு எச்சரிக்கை செய்தபோது தான் அலட்சியமாய் பேசியதை ஞாபகப்படுத்திக் கொண்டாள். இப்போது தனக்கு உண்மையிலேயே ஆபத்து வந்துவிட்டது. யார் தன்னை கொண்டு போகிறார்கள்? எதற்காக கொண்டு போகிறார்கள்? வட இந்தியாவில் அவ்வப்போது நடந்த நர கோரங்களை பற்றியும் பெண் விற்பனையை பற்றியும் அவள் கேள்விப்பட்டிருந்த வரலாறுகள் அலையலையாக நினைவுக்கு வந்தன. எங்கேயாவது கொண்டு போய் தன்னை விற்றுவிடுவார்களோ என்று எண்ணிய போது அவளுடைய தேகம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் நடுங்கியது. அல்லது ஒருவேளை யாராவது ஒரு தூர்த்தனான மகாராஜா அல்லது நவாபின் அந்தப்புறத்தில் கொண்டு போய் தன்னை சேர்த்து விடுவார்களோ? இந்த மாதிரி சம்பவங்களை பற்றியும் அவள் கேட்டிருந்தாள். கதைகளிலும் பத்திரிகைகளிலும் படித்திருந்தாள். தன் விஷயத்தில் அப்படியெல்லாம் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்போது ஒரு விஷயம் நிச்சயம். வெறும் கூச்சல் போடுவதினாலோ பலாத்காரத்தினாலோ இந்த யம கிங்கரர்களிடமிருந்து தப்பித்துச் செல்ல முடியாது. தான் படித்திருந்த நாவல்களில் இம்மாதிரியான அபாயத்துக்கு உள்ளான பெண்கள் என்னென்ன விதமான தந்திரங்களை கையாண்டு தப்பினார்கள் என்று யோசித்து பார்த்தாள். ஞாபகத்துக்கு வந்தது ஒன்றும் தன் விஷயத்தில் காரியத்துக்கு உதவும் என்று தோன்றவில்லை. தெய்வாதீனமான உதவிகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்ததினாலேயே
அவர்கள் தப்பியிருக்கிறார்கள். தனக்கோ வந்த உதவியையும் தெய்வம் குறுக்கே நின்று தடுத்துவிட்டது. ஆஹா யமுனா நதியே, கண்ணன் விளையாடிய புண்ணிய யமுனா நதியே, உனக்கு நான் என்ன அபச்சாரம் செய்தேன்? ஏன் என் வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொண்டாய்? நல்ல சமயத்தில் சூர்யாவை தடுத்து நிறுத்திவிட்டாயே. எத்தகைய பயங்கரமான படுகொழியில் விடப்போகிறேனோ தெரியவில்லையே. ஆனால் அதற்குள்ளாக ஏன் நிராசை அடைய வேண்டும்? சூர்யா எப்படியும் தொடர்ந்து வராமல் இருந்து விடுவானா? 1/4 மணி தாமதமாயிருக்கும், அவ்வளவுதானே. அதற்காக தன்னை பின்தொடர்வதை விட்டுவிடுவானோ? ஒரு நாளும் மாட்டான், வந்து கொண்டுதான் இருப்பான். ஆகையால் இந்த காரை எங்கேயாவது தாமதப்படுத்தினால் நல்லது. அது ஒன்றுதான் வழி. எப்படி காரை தாமதப்படுத்துவது? ஆம், எங்கேயாவது ஊர்கண்ட இடத்தில் தாகமாயிருக்கிறது என்று சொல்லலாம். அப்புறம் பசிக்கிறது என்று சொல்லலாம். எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி நிறுத்தச் சொல்லலாம். அதற்கு அந்த மனிதர்களோடு நல்லதனமாக பேசி முன்னாடியே சிநேகம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி சீதா தீர்மானித்து எப்படி பேச்சு தொடங்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அந்த மனிதனே பேசினான். மகளே, நீ கூச்சல் போடாமலும் தொந்தரவு கொடுக்காமலும் இருந்தால் உனக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படாது, நன்மைதான் ஏற்படும். உன்னை அடிக்க நேர்ந்ததற்காக ரொம்பவும் வருத்தப்படுகிறேன் என்றான். அந்த மனிதன் நடுப்பிராயத்தை கடந்த முதிய மனிதன் என்பதை சீதா கவனித்திருந்தாள். அவனுடைய குரலும் பேச்சின் பாணியும் உண்மையாகவே அவன் அன்புடனும் அனுதாபத்துடனும் பேசுகிறான் என்று தெரியப்படுத்தின. ஆகையால் சீதா மனத்தை திடப்படுத்திக் கொண்டு, நீங்கள் யார்? என்னை எங்கே அழைத்து கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டாள். அப்படி கேள், சொல்கிறேன். உன்னை உன் மாதாஜியிடம் அழைத்துப் போகிறோம் என்று அந்த மனிதன் சொன்னான். சீதாவுக்கு குபீர் என்று சிரிப்பு பீறிக்கொண்டு வந்தது. அவளுடைய மாதாஜி இறந்து எத்தனையோ வருஷமாயிற்று. அகண்ட காவேரி கரையில் அன்னையின் உடம்பு எரிந்து சாம்பலாகி எவ்வளவோ காலமாயிற்று. அதற்கு பிறகு சென்ற காலம் ஒரு யுகம் போல தோன்றியது. இப்போது இந்த வடக்கத்தியான் உன்னை உன் தாயாரிடம் அழைத்துப் போகிறேன் என்கிறான். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? ஒருவேளை கனவு காண்கிறோமா? அல்லது தனக்கு மரணமே சம்பவித்து விட்டதா? மரணத்துக்கு பிறகு நடப்பதா இது? இவர்கள்தான் யமதூதர்களா? உண்மையிலே மறு உலகத்தில் உள்ள தன் தாயாரிடம் தன்னை அழைத்துச் செல்கிறார்களா? அப்படி இருக்க முடியாது. மறு உலக பிரயாணம் மோட்டாரில் நடைபெறும் என்று கேட்டதே இல்லையே. இந்த மனிதர்களும் ஆவி வடிவத்தினராக தோன்றவில்லையே. சந்தேகத்தை தீர்த்து கொள்ள சீதா தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாள். கிள்ளிய இடத்தில் வலித்தது. தான் உயிரோடும் உடலோடும் இருப்பது நிச்சயம். பின்னர் இந்த மனிதன் இப்படி சொல்லுவதின் அர்த்தம் என்ன? அவன் சொன்னதை தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்ற சந்தேகம் சீதாவுக்கு உதித்தது. என்னை எங்கே அழைத்துப் போகிறீர்கள் என்று அந்த மனிதனை பார்த்து மறுபடி கேட்டாள். அதுதான் சொன்னேனே, உன் தாயாரிடம் அழைத்துப் போகிறோம். சகோதரரும் உன்னை பார்க்க ஆவலா இருக்கிறார் என்று அம்மனிதன் சொன்னான். சீதாவின் திகைப்பு அதிகமாயிற்று. சகோதரன், தன்னுடைய சகோதரன். சீதாவுக்கு முன்னால் பிறந்த ஆண் குழந்தையைப் பற்றி அவளுடைய தாயார் சில சமயம் கூறியதுண்டு. ஆனால் பிறந்து 3 மாதங்களுக்குள் அந்த குழந்தை செத்துப் போயிற்று. அதை குறித்து அடிக்கடி அவள் தாயார் புலம்புவாள். அவன் முகத்திலே பால் வடிந்தது, ராஜகளை சொட்டியது, சிரித்தால் ரோஜா மொட்டு மலருவதைப் போல் இருக்கும். அவன் உயிரோடு இருந்தால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. உன் தகப்பனார் இந்த மாதிரி இருப்பதைப் பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். எனக்கும் உனக்கும் கொடுத்து வைக்கவில்லையே என்று ராஜம்மாள் அடிக்கடி புலம்பியது சீதாவுக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் அந்த குழந்தை தான் பிறப்பதற்கு 2 வருஷம் முன்பே செத்து போயிற்று. வேறு சகோதரன் தனக்கு கிடையாது. ஆஹா, உண்மையிலேயே ஒரு சகோதரன் மட்டும் தனக்கு இருந்திருந்தால் இத்தகைய கஷ்டங்கள் எல்லாம் நேர்ந்திருக்குமா? இந்த மனிதன் தன்னை பார்க்க சகோதரன் காத்து கொண்டிருப்பதாக உளறுகிறான். எதற்காக இம்மாதிரி இவன் பொய் சொல்ல வேண்டும்? சீதாவின் எண்ணப்போக்கில் திடீரென்று ஒரு தடை ஏற்பட்டது. ஏதோ ஒரு நிழல் போன்ற எண்ணம், ஆச்சரியமான சந்தேகம், சாத்தியம் என்று நம்புவதற்கு முடியாத அபிலாஷை தோன்றியது. ஆனால்
ஏன் உண்மையாயிருக்க முடியாது? இந்த மனிதன் எதற்காக இப்படிப்பட்ட பொய்யை கற்பனை செய்து சொல்ல வேண்டும்? தன்னுடைய பிறப்பை குறித்து ஏதோ ஒரு மர்மம் இருக்க வேண்டும் என்று சில சமயம் தான் பகற்கனவு கண்டது உண்மையாயிருக்குமோ? கல்யாணத்தை நிறுத்திவிடவும் என்ற தன் தகப்பனார் தந்தியடித்ததின் காரணத்தை அவர் சொல்லவே இல்லை. அதை பற்றி தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களில் ஏதேனும் உண்மை இருக்குமோ? சீச்சி, என்ன அசட்டுத்தனம்! ஓயாமல் கற்பனை கதைகளும் மர்மம் நிறைந்த நாவல்களும் படித்ததின் பலனே இந்த பிரமையெல்லாம் என்று பல தடவை அவற்றை ஒதுக்கி தள்ளியிருக்கிறோமே. மறுபடியும் அந்த பிரமைகளுக்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும்? ஆனால் இப்போது தன் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவம் கற்பனை கதைகளையெல்லாம் மிஞ்சியதாயிருக்கிறதே. துப்பறியும் நாவல்களில் வரும் மர்மத்தைக் காட்டிலும் பெரிய மர்மமாயிருக்கிறதே. உண்மையில் இந்த மனிதர்கள் யார்? எதற்காக தன்னை கொண்டு போகிறார்கள்? போகுமிடத்தில் என்னுடைய கதி என்ன ஆகப் போகிறது? கொஞ்ச தூரத்தில் தீப வரிசைகள் தெரிந்தன. ஏதோ ஒரு பட்டணத்தை நெருங்குகிறோம் என்பதற்கு அறிகுறியான சந்தடி கேட்டதுடன் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டு வந்தது. ஒருவேளை சூர்யா பின்தொடர்ந்து வருவதாயிருந்தால் அவனுக்கு இந்த காரை பிடிக்க அவகாசம் ஏற்படுவதற்கு யுக்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மறுபடியும் சீதாவின் மனத்தில் உதித்தது. எனக்கு வயிற்றை பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, சாப்பிடுவதற்காவது குடிப்பதற்காவது ஏதாவது கிடைக்குமா என்று சீதா கேட்டாள். காரை தாமதப்படுத்த வேண்டும் என்றுதான். ஆகட்டும், பார்க்கலாம் என்றான் அந்த மனிதன். சீதாவுடன் இதுவரையில் ஹிந்தியில் பேசி வந்தவன் காரின் முன்பகுதியில் இருந்தவர்களிடம் வேறொரு பாஷையில் ஏதோ பேசினான். இந்த பாஷை பஞ்சாபியாகவோ அல்லது மார்வாரியாகவோ இருக்க வேண்டும். சீதாவுக்கு நன்றாக தெரியவில்லை. ஏதோ ஒரு பட்டணத்தின் குறுகலான வீதிகளின் வழியாக கார் சென்றது. கடைத்தெருவில் ஒரு ஹோட்டலுக்கு எதிரில் நின்றது. அந்த ஹோட்டல் வாசலில் பூரிகள், லட்டுகள் மற்றும் தித்திப்பு பண்டங்கள் விற்பதற்கு வைத்திருந்தன. அந்த பண்டங்களின் மீது 1000 கோடி ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. அடுப்பில் சட்டுவத்தில் கொதித்து கொண்டிருந்த பழைய நெய்யின் மனம் சாக்கடை நாற்றத்தோடு கலந்து வந்து மூக்கை தாக்கியது. வாய் அகன்ற பெரியதொரு பித்தளை சட்டுவத்தில் கெட்டியான பால் காய்ந்து கொண்டிருந்தது. காரில் இருந்து ஒருவன் இறங்கி அந்த கடையண்டை போனான். சீதாவுக்கு ஒரு கணம் அங்கே கூச்சல் போட்டு ரகளை செய்யலாமா என்று தோன்றியது. உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். தெருவிலே போய்க் கொண்டிருந்த மனிதர்களை பார்த்ததும் இங்கே கூச்சல் போடுவது ஒரு ஆபத்தில் இருந்து இன்னொரு ஆபத்தில் தாண்டி குதிப்பதாகும் என்று அவளுக்கு தோன்றியது. அது மட்டும்தானா காரணம்? அவளுடைய உள்ளத்தின் அந்தரங்கத்தில் இந்த பிரயாணத்தின் முடிவுதான் என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் குடிக்கொண்டிருந்ததும் ஒரு காரணமாயிருக்கலாம். மனித உள்ளத்தின் விசித்திரங்களை பூரணமாக கண்டறிந்தவர்கள் யார்? இறங்கிய மனிதன் பூரியும் மிட்டாயும் பொட்டணம் கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய மண் சட்டியில் கொதிக்கின்ற பாலும் வாங்கி கொண்டு காரில் வந்து ஏறினான். வண்டியை தாமதப்படுத்தலாம் என்கிற சீதாவின் நோக்கம் அவ்வளவாக நிறைவேறவில்லை. ஏனெனில் 5 நிமிஷங்களுக்கு மேல் அந்த இடத்தில் வண்டி நிற்கவில்லை. அந்த பட்டணத்தை கடந்து கொஞ்ச தூரம் போனதும் மறுபடியும் சாலையின் இருபுறமும் ஒரே பொட்டல் திடலாக காட்சியளித்தது. குட்டை குட்டையான கருவேல மரங்களையும் குத்து குத்தான புரசஞ்செடிகளையும் தவிர வேறு எதுவும் காணப்படவில்லை. கொஞ்ச தூரம் அந்த சாலையில் சென்ற பிறகு கார் மறுபடியும் நின்றது. சீதாவை பார்த்து அந்த மனிதன், பூரியும் மிட்டாயும் சாப்பிடுகிறாயா என்று கேட்டான். பூரி மிட்டாயின் பேரில் மொய்த்திருந்த ஈக்களின் ஞாபகம் வரவே வேண்டாம் என்றாள். பசிக்கிறதே என்று சொன்னாயே என்று அந்த மனிதன் கேட்டான். பூரி மிட்டாய் பிடிக்காது, அரிசி சாதம்தான் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னாள் சீதா. ஆஹா, இந்த பெண்ணின் பேச்சைப் பார், அரிசி சாதம் வேண்டுமாம் என்று சொல்லி அந்த மனிதன் சிரித்தான். பிறகு கொஞ்சம் பாலாவது சாப்பிடு என்றான். அதையும் வேண்டாம் என்று சொல்லுவது சந்தேகத்துக்கு இடமாகும் என்று சீதா எண்ணி, சரி சாப்பிடுகிறேன் என்றாள். மண்சட்டியிலிருந்து டம்ளரில் பாலை ஊற்றி சீதாவிடம் கொடுத்தார்கள். பால் கமகமவென்று ஏலக்காய் குங்குமப்பூ மனம் வீசிக்கொண்டிருந்தது. சாப்பிடுவதற்கு மிகவும் ருசியாயிருந்தது. சீதா பால் சாப்பிட்டவுடன் கார் மறுபடியும் கிளம்பிற்று. சிறிது நேரத்துக்கெல்லாம் சீதாவுக்கு கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது. இது தூக்கம்தானா
அல்லது மயக்கமா? ஒருவேளை பாலில் எதையாவது கலந்து கொடுத்திருப்பார்களா? சீதா உடம்பு ஜுரமாய் கிடந்தபோது ஒவ்வொரு நாள் மருந்து சாப்பிட்ட பிறகு இப்படித்தான் மயக்கமும் தூக்கமும் கலந்து வந்தது என்பது ஞாபகம் வந்தது. ஐயோ, மயக்க மருந்து எதற்காக கொடுத்தார்கள்? தன்னை கொன்று விடுவார்களோ? கொன்று அந்த வனாந்தரத்தில் எரிந்து விடுவார்களோ? ஐயோ, இந்த கதிக்கா ஆளாகப் போகிறேன். என் அருமை கண்மணியை பார்க்காமல் போகிறேனே. ஆகா, அவருக்கு நன்றாய் வேண்டும். நான் கொலையுண்டு செத்துப்போனதை அறிந்து அவர் சந்தோஷப்படட்டும். ஒரு கணம் கூச்சல் போடலாமா என்று சீதா நினைத்தாள். ஆனால் கூச்சல் போட முடியவில்லை. கண்ணை சுழற்றியது, தலை சுற்றியது, உடம்பு சோர்ந்தது. சாலையில் மறுபடியும் வண்டி நின்றது போல தோன்றியது. எதிரில் வந்த ஒரு வண்டி பக்கத்தில் நின்றது. ஏதோ தெரியாத பாஷையில் பேசிக்கொண்டார்கள். கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல கேட்டது. புதிதாக வந்த காரில் இருந்து ஒரு மூதாட்டி இறங்கி வந்து சீதா இருந்த வண்டியில் அவள் பக்கத்தில் ஏறிக்கொண்டது போல் இருந்தது. அப்புறம் சீதா அடியோடு நினைவை இழந்து நித்திரையில் ஆழ்ந்தாள். அத்தியாயம் 17 யமுனை தடுத்தது நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.